Hey guys, welcome back to our channel Fit Kannamma. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் அப்படின்றத வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் நிறையா நியூ டெக்னிக்ஸ் அண்ட் நியூ ஜிம்ஸ் இவால்வ் ஆயிருக்கு. ஸோ நிறைய டெக்னிக்ஸ் பார்க்கும்போது இந்த கான்செப்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இதில் இந்த ஜிம்மில் போய் பண்ணுறதுனால நமக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகுமா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் அந்த நியூ கான்செப்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னையோட வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு என்ன கான்செப்டை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் ஃபிட்னஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CrossFit. ஸோ CrossFitனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நான் பிகினர், நான் இப்போ தான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி கிக் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா CrossFitல எனக்கு என்னெல்லாம் சொல்லி தருவாங்க அப்படின்றத நீங்கள் முன்னாடியே ஒரு ஐடியாவோட பார்த்துட்டிங்கன்னா உங்களால் அது பண்ண முடியுமா இல்லைன்றது உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் கிடைச்சிரும். நான் ஏற்கனவே ஒரு ஜிம் ஃப்ரீக், நான் வந்து நல்லா ஃபிட்டாக தான் இருக்கேன். பட் என்னோட லைக் வெயிட்டை வந்து நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அட்வான்ஸ்டு லெவலுக்கு CrossFitல என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து CrossFit கற்றுக்கிறதுக்கு ட்ரெயின் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு CrossFitல என்ன வரப்போகுது, அட்வான்ஸ்டுக்கு CrossFitல என்ன வரப்போகுது. ஸோ வாங்க அது என்னன்றதை குயிக்காக வீடியோவில் போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் ஃபிட் கண்ணம்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்திருக்க ஜிம் இண்டிபெண்டன்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ எஸ்கொலத்தூரில் இருக்குது. ஸோ ஐ ஹேவ் மாஸ்டர் மிஸ்டர் ஜான் ப்ரோ வித் மீ. ஸோ இவர் தான் வந்து நமக்கு CrossFitனா என்ன அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரு. அட்வான்ஸ்ட் அண்ட் பிகினர்ஸ்க்கான சர்க்கியூட்டை அவர் தான் நமக்கு ட்ரெயின் பண்ண போறாரு. Okay, done. இதுதான் பேசிக் ஸ்டெப்பர் எக்ஸசைஸ் ஃபார் CrossFit. ஓகே, ஏன் எல்லாத்துலயும் ஹேண்ட் ரேஸ் பண்ண சொல்றீங்க? கோர் அப்பதான் ஆக்டிவேஷன் ஆகும். ஹேண்ட் ரைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோர் ஆக்டிவேட். ஸோ நம்ம லோவர் பெல்லியும் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ கார்டியோட கோரும் கம்பைன் பண்ணிருக்கோம். நம்ம அப்படி தான் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணோம். எந்த எக்ஸசைஸ் பண்ணாலுமே கோரை வந்து மைண்ட் பண்ணி பண்ணணும். வெயிட் ட்ரைனிங் பண்ணாலும் சரி, எந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலுமே நம்ம கோர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சு. ஓகே ஓகே, ஹிப் ஹிப். ஓகே, ஓகே. லெக்ஸ் இருக்காதீங்க. லெக்ஸ் ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணி. ஓகே ஓகே ஓகே. நிறைய பேருக்கு ஸ்குவாட் எப்படி உட்காரணும்னு தெரியாது. ஸோ நம்ம ஸ்குவாட் பண்ணி கரெக்டாக பண்ணுறாங்க. ஓகே, ஃபுல்லாக இருந்து நிற்க வேணாம். ஸ்டாப். ஃபைன். கேட். CrossFit தானே பண்ணுறோம், எதுக்கு ஸ்குவாட் கொடுக்குறீங்களா? இதுக்கு நம்ம CrossFit எக்ஸசைஸ் இந்த ஸ்குவாட் தான் கனெக்ஷன் இருக்கு. மேக்ஸிமம் ஆஃப் CrossFit எக்ஸசைஸ் வந்து ஸ்குவாட்ல தான் வரும். இப்படி இருந்து தள்ளாம இது ஸ்ட்ரைட்டாக தரலாம். குட். கமா 1 செகண்ட் ஹோல்ட். குட், சூப்பர். ஓகே, ஷோல்டர் ஸ்ட்ரென்த் கவர் பண்றது, சாண்ட் பேக்ஸ் ரோல் பண்ணிட்டு
ஓகே. செம்ம டயரிங்காக இருக்கு. நான் பிகினர்ஸ்க்கான சர்க்கியூட் தான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே பேசிக் வெயிட்ஸ் ஒரு 1/2 kg இருக்கும், எக்ஸப்ட் ஃபார் சாண்ட் பேக். அது மட்டும் 5 kg ட்ரை பண்ணேன். அவர் வந்து எல்லாமே 20 கவுண்ட்ஸ் சொன்னார், பட் நான் எல்லாமே 10 கவுண்ட்ஸ் தான் பண்ணேன். அதுக்கே பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது, பிரெத்லெஸ்னஸாக இருக்குது. பட் த எஃபர்ட் கண்டிப்பாக CrossFit ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் தான். ஓகே. One. க்ரஷ் பண்ணுங்க. க்ரஷ் டவுன் பண்ணலாம். பெல்லி க்ரஷ். குட். ப்ரொஃபஷனல் பாக்ஸர்ஸ் யாருமே கிடையாது, ஜஸ்ட் பர்னிங்காக பண்ணுறோம். ஜஸ்ட் 50 கவுண்ட்ஸ். And come on, come on. Fine. CrossFit கோல் வந்து நம்ம என்ன பண்ணால் கேலரிஸ் பர்ன் ஆகுன்றது மட்டும்தான். அது என்ன வேணால் பண்ணிக்கலாம். நம்ம உட்காரலாம், எழுந்துக்கலாம், துணிலாம், ஜம்ப் பண்ணலாம், குதிக்கலாம், ஓடலாம். இதெல்லாம் பண்ணால் நமக்கு ஸ்வெட் ஆகுது, கேலரிஸ் பர்ன் ஆகுது. இதனுடைய எல்லாமே இன்க்ளூடட் தான் CrossFit. ஸோ பிகினர்ஸ்க்கான சர்க்கியூட் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸும் என்ன கவர் பண்ணுவாங்க அப்படின்றத எனக்கு வந்து மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸ்லையுமே வந்து நீங்கள் நிறைய வேரியேஷன் சொல்லி கொடுப்பீங்க இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸ்லேயும் ஒரு 20 வேரியேஷன்ஸ் கிட்ட சொல்லி தருவாங்க. ஸோ எனக்கு வந்து உங்களோட எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்க்கறதுக்காக ஜஸ்ட் சாம்பிள் 1, 2 அந்த மாதிரி மட்டும் நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ பர்த் எஃபர்ட் CrossFit கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த CrossFitக்கான பிகினர் சர்க்கியூட் உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். CrossFit பற்றி உங்களுக்கு என்ன கொஸ்டின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் அவுட்ஸ் தெரிஞ்சுக்க ப்ளீஸ் டூ ஃபாலோ ஃபிட் கனமா. அண்ட் மறக்காம அப்படியே பெல் ஐகானை டேப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.